கள் பற்றி அறியாமையில் பேசி வரும் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பனை தொழிலாளர்கள் சவால் விடுத்து சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனிடம் சில கேள்விகளை முன்வைத்துள்ளது. பனை, தென்னை மரங்களில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கள்ளும் போதைப்பொருள் என்ற கருத்தில் திருமாவளவன் பேசியதற்கு பனை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருமாவளவனின் அறியாமையை நினைத்து வருந்துவதாகவும், கள் என்பது மதுவல்ல, மதுவுக்கு மாற்றும் அல்ல என்று பனை தொழிலாளர்கள் கூறியுள்ளார்கள். ஊட்டச்சத்துக்கள், மருத்துவ குணங்கள் அடங்கிய உணவு என்றும் இதை ஒழிக்க திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து எவ்வித அறிவியல் ஆய்வுகளின் முடிவின் அடிப்படையும் இல்லாமல் மதுவிலக்கு சட்டத்தில் கள்ளை சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் தடை சட்டம் இயற்றியுள்ளார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். கள்ளை மது என்கின்ற வகைப்பாட்டுக்குள் அடக்கும் என்றால் அறிவியல் பூர்வமான வாதத்தை ஆய்வுகளின் அடிப்படையில் திருமாவளவன் எடுத்துரைக்க வேண்டும். கள்ளில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று தொல் திருமாவளவனுக்கு பனை தொழிலாளர்கள் சவால் விடுத்துள்ளனர். இதனை திருமாவளவன் நிரூபிக்கவில்லை என்றால் இனி எப்போதும் பொதுவெளியில் கள்ளுக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடாது என்று கூறியுள்ளனர். நியாயமாக பார்த்தால் தமிழரின் மரபு வழி உணவான கள் மீது உள்ள தடையை எதிர்த்தும், கள் இறக்கும் பனையேரிகள் மீது நடத்தப்படும் மனித உரிமை மீறல்களை எதிர்த்தும் திருமாவளவன் போர்க்குரல் எழுப்பியிருக்க வேண்டும். தமிழரின் மரபு வழி உணவான கள்ளுக்கு மக்களிடையே ஆதரவு பெருகி கள் மீதான தடையை நீக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழலில் பெருகி வரும் ஆதரவையும் போராட்டங்களின் வீரியத்தை சிதைக்கும் வகையில் உங்களின் மது ஒழிப்பு மாநாடு அமையக்கூடாது என பனை தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தந்தை பெரியார் சித்தாந்தங்களை முன்னிலைப்படுத்தி ஆட்சி அமைத்த எல்லோருமே மதுவில் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்து இருக்கிறார்கள் என்றும், அவர்கள் எளியோரின் உணவான கள்ளை அநீதியான சட்டத்தின் துணையோடு ஒழித்து விட்டார்கள் என்று பனை தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பனையிலிருந்து கிடைக்கும் அனைத்தும் உடலுக்கு நல்லது என்று சொல்லும்போது கள் மட்டும் எப்படி கேடாக இருக்கும் என்பதே பனை தொழிலாளர்களின் கேள்வியாக உள்ளது.